ஓகே. அக்கிரம செய்கைக்காரரே, நான் ஒரு காலம் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள்னு வசனம் இருக்கும். யாரை பார்த்து சொல்லுவாரு? தீர்க்கதரிசனம் சொன்ன ஒருத்தர். பிசாசு துரத்தின ஒருத்தரை பார்த்து காடு சொல்ற வார்த்தை இதுதான். ஏன் ஏன் தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் தெரியுமா? என்ன லெவல் ஆஃப் டைமென்ஷன் ஆப்ரேட் ஆனால் தீர்க்கதரிசனம் வரும் தெரியுமா? ஒரு பேய் உங்களை பார்த்து பயப்படணும்னா நீங்க எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணணும் தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்க ஃபாஸ்டிங்லயும் சரி, உங்க உபவாச ஜபத்திலையும் சரி, நீங்க ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருந்தா இது நடக்கும் தெரியுமா? அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே போயிடுப்பான்றாரு. ஏன்? யாருன்னே தெரியாதான். ஏன்னா இதுல முக்கியமான விஷயம், நீங்க செய்யற நன்மை, உங்கள் இருதயம் மக்களை நோக்கி எவ்வளவு அன்பு செலுத்துகிறது என்பதையும் இயேசுவை நீங்க வெளிப்படுத்துறீங்களான்றது மட்டும்தான் விஷயம். ஏன்னா இயேசுவை வெளிப்படுத்தலைன்னா உங்க வாழ்க்கையில, இயேசு உங்க கூட இல்லைன்னா அங்க போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவ்வளவுதான். இயேசு உங்க வாழ்க்கையில காட்டாம, இயேசுவை போல வாழாம பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பான விஷயம். இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அதை விட ரொம்ப ஜென்டிலான ஒரு கேரக்டர். புரியுதுங்களா?